நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கினா போதும். சரியா? எண்ணெய், பெருங்காயம், காஞ்ச மிளகா இதில் போட்டிருக்கோம். பெருங்காயம் மட்டும் வதங்கினா போதும், காஞ்ச மிளகா வதங்கிடும். பெருங்காயம் வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம். சின்ன வெங்காயமே கூட மொத்தமாக போடலாம், எல்லாத்தையும் கலந்து கூட போடலாம். நம்ம இஷ்டம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் அதிலே, ஏன்னா நீங்கள் கருவேப்பிலை சாப்பிட மாட்டீங்கல்ல, அதனால் சட்னியாக அரைச்சிட்றேன். ரைஸ் இது நான் வளர்த்த தக்காளி, இதான் வந்து சட்னிக்கே டேஸ்ட் கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் இஞ்சியும் இதிலே போட்டுக்கலாம். சரியா? இதை போட்டு கருவேப்பிலை போட்டு சும்மா 2 கரெக்டு பண்ணி எரியுது. கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கிட்டோம். இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். நான் வளர்த்த தக்காளியும் சேர்த்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி வந்து நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ கொத்தமல்லி? 1 கட்டு. அதே இதிலே போட்டுக்கலாம். 1 கொத்து, 1 கட்டு. கட்டு அதே இதிலே போட்டுக்கலாம். போட்டு வதங்கினோடனே இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம், ஆற வச்சு அரைச்சா கொத்தமல்லி சட்னி ரெடி. தாளிக்க வேண்டியது. குட் ஃபார் ஹெல்த் டூ. எல்லாமே இதில் இருக்குது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நரம்புக்கு ரொம்ப நல்லது. நரம்பு. பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.